ஓம் சாந்தி 12.09.2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய சத்தியுக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த நினைவு சதா இருக்கட்டும். அப்போது அளவற்ற குஷி இருக்கும். கேள்வி: இந்த ஞான உணவு எந்த குழந்தைகளுக்கு ஜீரணமாகுவதில்லை? பதில்: யார் தவறுகள் செய்துவிட்டு தூய்மையை இழந்து பிறகு வகுப்புக்கு வந்து அமர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஞானம் ஜீரணம் ஆகாது. பகவான் வாக்கு காமம் பரம எதிரி என்பதை அவர்களால் வாயினால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அவர்களுடைய மனம் உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். அவர்கள் அசுர வம்சத்தினர்களாக ஆகிவிடுகிறார்கள். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எந்த தந்தை? அந்த தந்தையின் மகிமைதான் குழந்தைகளாகிய நீங்கள் செய்ய வேண்டும். சத்தியமான சிவபாபா, சத்தியமான சிவ டீச்சர், சத்தியமான சிவகுரு என்று பாடப்பட்டிருக்கிறது. நமக்கு சத்தியமான சிவபாபா கிடைத்திருக்கிறார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நாம் ஒரு வழியில் நடப்பவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? ஆத்ம அபிமானி ஆகுங்கள், மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு தனக்கு நன்மை செய்து கொள்வீர்கள். நீங்கள் மீண்டும் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்பும் நம்முடைய ராஜ்யம் இருந்தது. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. பாபா எவ்வளவு பாயிண்ட்ஸ் தருகிறார். குழந்தைகள் ஒருவேளை நல்ல முறையில் நினைவில் இருந்தீர்கள் என்றால் மிகுந்த குஷியில் இருப்பீர்கள். ஆனால் பாபாவை நினைவு செய்வதற்கு பதிலாக உலகாய விஷயங்களில் சென்று விடுகிறீர்கள். நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நினைவிருக்க வேண்டும். பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று பாடப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவருடைய ஸ்ரீமத்தும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. ஸ்ரீமத் எதை கற்றுத்தருகிறது? சகஜ ராஜ யோகத்தை கற்றுத்தருகிறது. அதாவது ராஜ்யத்திற்காக படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். தந்தையின் மூலம் உலகத்தின் முதல் இடைக்கடையை அறிந்து கொண்டு பிறகு தெய்வீக குணங்களையும் கடைபிடிக்க வேண்டும். பாபாவுக்கு ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. நிறைய குழந்தைகள் தன்னை சர்வீசபிள் என்று நினைத்து அகங்காரத்தில் வந்து விடுகிறார்கள். இதுபோல் நிறைய பேர் இருக்கிறார்கள். பிறகு எங்கேயாவது தோல்வி அடைகிறார்கள் என்றால் அந்த போதையும் பறந்து போய் விடுகிறது. இங்கே பாருங்கள், ஒன்றுக்கும் உதவாத படிப்பிற்காக உயிரையே அர்ப்பணிக்கிறார்கள். அட, நீங்கள் வெள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பிறகு ஏன் கருப்பான தமோ பிரதானமான உலகத்தின் மீது மனதை செலுத்துகிறீர்கள்? இந்த சுடுகாட்டில் மனதை ஈடுபடுத்தாதீர்கள். பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்துவது என்றால் நரகத்திற்கு செல்வதாகும். பாபா வந்து நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறார். பிறகும் கூட நரகத்தின் பக்கம் ஏன் முகத்தை வைக்கிறீர்கள்? உலகத்தில் உள்ள குருமார்கள் சாஸ்திரங்களின் விஷயங்களை தான் சொல்வார்கள். ஆனால் பாபா உங்களுக்கு சாஸ்திரங்களின் சாராம்சத்தை புரிய வைக்கிறார். மேலும் உலகத்தின் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபியும் சொல்கிறார். இப்போது இவர் நல்ல ஆசிரியரா அல்லது அவர் நல்ல ஆசிரியரா? அந்த ஆசிரியரிடம் நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளவு சம்பாதிப்பீர்கள்? அந்த சம்பாதனையும் அதிர்ஷ்டத்தில் இருந்தால்தான். அதாவது நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆனால் அந்த படிப்பிற்கேற்ற ஊதியம் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. அது மட்டும் இல்லை, படிக்கும் போதே ஏதேனும் விபத்து நடந்து இறந்து போனால் படிப்பும் முடிந்துவிடும், அவ்வளவுதான். ஆனால் இங்கே நீங்க எவ்வளவு படித்தாலும் அது வீணாக போகாது. குழந்தைகளே, முகத்தை கருப்பாக்கி கொள்ளாதீர்கள் என்று பாபா சொல்கிறார்.
முகத்தை கருப்பாக்கிக் கொண்டு தூய்மையற்றவராகி பிறகு வந்து அமர்ந்து விடுகிறார்கள். இதுபோல் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் ஞானம் ஜீரணமாகாது. அடுத்தது பாபா சொல்கிறார், தாய்மார்களாகிய உங்களுடைய குழு மிக நல்லதாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய படங்கள் இருக்க வேண்டும். படம் எவ்வளவு பெரியதாக இருக்குமோ அவ்வளவு நல்லது. இந்த லக்ஷ்மி நாராயணரின் படம் மிக நன்றாக இருக்கிறது. இதில் ஒரே ஒரு சத்தியமான திரிமூர்த்தி சிவ் பாபா, சத்தியமான திரிமூர்த்தி சிவ ஆசிரியர், சத்தியமான திரிமூர்த்தி சிவகுரு என்று மட்டும் எழுதி வையுங்கள். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. பாபா வந்திருப்பதே பிரம்மா மூலம் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு என்ற போதை குழந்தைகளுக்கு சதா இருக்க வேண்டும். ஆனால் இங்கே சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து ஒன்றுபடவில்லை என்றால் உடனே சண்டை வந்துவிடுகிறது. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். சிலர் ஒரு பக்கம், இன்னும் சிலர் வேறு பக்கம் இருப்பார்கள். பிறகு மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்கிறார்களோ அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதில் துயரப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. என்னுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குழந்தைகள் கோபித்துக் கொள்கிறார்கள். இதில் கோபித்துக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? பாபா வந்திருப்பதே அனைவரையும் மகிழ்விப்பதற்காக. ஆனால் மாயா அனைவரையும் கோபித்துக் கொள்ளுமாறு செய்கிறது. நான் உங்களுக்கு உபகாரம் செய்கிறேன், நீங்கள் பிறகு எனக்கு அபகாரம் செய்கிறீர்கள் என்று பாபா சொல்கிறார். பாரதத்தின் நிலைமையை பாருங்கள், என்ன ஆகியிருக்கிறது என்று. உங்களிலும் மிக சிலருக்கு தான் போதை இருக்கிறது. இது நாராயணி போதை. நான் காலனுக்கெல்லாம் காலன் இப்பொழுது வந்திருக்கிறேன், அனைவரையும் அழைத்து செல்வதற்கு என்று பாபா சொல்கிறார். மற்றபடி யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் உலகத்திற்கு எஜமானர்கள் ஆவார்கள். இப்பொழுது வீட்டிற்கு புறப்படுங்கள். இது வசிப்பதற்கு தகுதியற்ற உலகம். அசுர வழிப்படி நடந்து அதிக குப்பையாக்கியிருக்கிறார்கள். பாரதவாசிகளாகிய நீங்கள் யார் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்களோ இப்பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், வெட்கமாக இல்லையா என்று பாபா கேட்கிறார். தந்தை இப்படி கேட்பார்தானே? லௌகீகத்துல கூட குழந்தைகள் எல்லாம் ஆஸ்தியை இழந்து கஷ்டப்படும் போது தந்தை கேட்பார் இல்லையா? அதுபோல பாபா கேட்கிறார். நிறைய குழந்தைகள் தூக்கத்திலேயே இருக்கிறார்கள். குஷியின் பாதரசம் ஏறுவதே இல்லை. உலகத்தில் ரித்தி சித்தி செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய வேலை நரகத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குவது என்று பாபா கூறுகிறார். இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த ஒரு பிறவி மட்டும் தூய்மையாகுங்கள். பல பிறவிகளாக நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களை தூய்மையாக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆகையால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்கள். சத்யுகம் திரேதா யுகத்தில் விகாரங்கள் இருப்பதே இல்லை. யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள். எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு பாவங்கள் அழியும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒருபோதும் தங்களுக்குள்ளோ அல்லது பாபாவிடமோ கோபித்துக் கொள்ள கூடாது. பாபா நம்மை மகிழ்விப்பதற்காக வந்திருக்கிறார். ஆகையால் ஒருபோதும் மனம் சோர்வடைய கூடாது. பாபாவை எதிர்க்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், பழைய உலகத்தின் மீதும் பழைய தேகத்தின் மீதும் மனதை ஈடுபடுத்த கூடாது. சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவிடம் உண்மையிலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். சதா ஒருவரின் ஸ்ரீமத் படி நடந்து ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். வரதானம், ஆதி ரத்னம் என்ற நினைவினால் தன்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை தெரிந்து கொள்ளக்கூடிய சதா சக்திசாலி ஆகுங்கள். எவ்வாறு பிரம்மா ஆதி தேவனாக இருக்கிறாரோ அவ்வாறு பிரம்மா குமாரிகளும் கூட ஆதி ரத்னங்கள் ஆவீர்கள். ஆதி தேவனுடைய குழந்தைகள் மாஸ்டர் ஆதி தேவன் ஆவீர்கள். ஆதி ரத்னம் என்று புரிந்து கொள்வதினால்தான்
தன்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை தெரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் ஆதி ரத்தினம் என்றால் பிரபுவினுடைய ரத்தினம், ஈஸ்வரிய ரத்தினம் என்பதாகும். எனவே எவ்வளவு மதிப்பானவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆகையால் சதா தன்னை ஆதி தேவனுடைய குழந்தை, மாஸ்டர், ஆதி தேவன், ஆதி ரத்னம் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். அப்போது சக்திசாலியாக ஆகுங்கள் என்ற வரதானம் கிடைத்துவிடும். எதுவும் வீணாக போக முடியாது. ஸ்லோகன்: யார் ஏமாற்றம் அடைவதற்கு முன்பே அதை கண்டறிந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களே ஞானம் நிறைந்த ஆத்மா ஆவார்கள். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட்: பாபா சத்தியம், சிவம், சுந்தரராக இருக்கிறார். பக்தர்கள் சத்தியம், சிவம், சுந்தரம் அப்படின்னு மகிமை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். நாம அந்த மகிமை செய்யறோம், அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யறோம். அப்போ சத்தியமானவர் அப்படின்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் நமக்கு தெரியும். சிவபாபாவுக்கு சரீரம் இல்லை, சாக்கார சரீரமும் இல்லை, ஆகார சரீரமும் இல்லை, அவர் நிராகாரர். ஆகையால் சத்தியமானவர், நிலையானவர் அப்படின்னு சொல்லலாம். சரீரம் இருந்ததுன்னா அப்போ சரீரத்துக்கு மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும், மாறிட்டே இருப்பாங்க, நிலையான ஒரு நிலையில இருக்க முடியாது. அந்த ஒரு சத்தியம் நமக்கு தெரியும். சிவபாபா சத்தியமானவர் அப்படின்னா எப்படி? ரெண்டாவது சத்தியமானவர் அப்படின்னா சிவபாபா நமக்கு எல்லா விதமான சத்தியத்தையும் புரிய வைக்கிறார். ஆத்மாவை பற்றிய சத்தியம், தன்னை பற்றிய சத்தியம், உலக நாடகத்தை பற்றிய சத்தியம், பிறவிகளை பற்றிய சத்தியம் அப்படின்னு எல்லா சத்தியமான விஷயங்களையும் புரிய வைக்கிறார். பொய்யான உலகமா மாறி இருக்கு, பொய்யான விஷயங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்தோம், நமக்கு பாபா உண்மையை புரிய வைக்கிறார். அந்த மாதிரி சத்தியமான ஞானத்தை கொடுக்கறதுனால அவர் சத்தியமானவர் அப்படின்னு சொல்லுவோம். நாம மட்டும் இல்ல, மற்ற தர்மத்தினர் கூட கடவுளை காட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காட் இஸ் ட்ரூத் அப்படின்னா அது என்ன? இது அவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு இவ எல்லா உண்மை விஷயங்களும் தெரியும். ஆகையால அந்த மகிமை நாம சொல்லும் போது, சத்தியம், சிவம், சுந்தரம் அப்படின்னு நாம சொல்லும் போது நமக்குள்ள ஒரு குஷி, ஒரு போதை எல்லாமே இருக்கும். அடுத்தது சிவம். சிவா அப்படின்னு சொன்னாலே பாபா என்ன சொல்றார்? கல்யாணக்காரி, மங்களக்காரி, நன்மை செய்யக்கூடியவர். அப்போ உலகத்திலையும் பகவான் நல்லது செய்கிறார், நல்லது செய்யக்கூடியவர் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆகையால எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கணும்னாலும் முதல்ல இறைவன் பேர் சொல்லி ஆரம்பிப்பாங்க. இல்ல கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் வேணும்னா கூட யார்கிட்ட வேண்டுறாங்க? அதாவது மனிதர்கள் கொடுப்பாங்களோ இல்லையோ, இறைவன் கண்டிப்பா கொடுப்பார், நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு தானே செய்யறாங்க. இறைவன் எனக்கு நீண்ட ஆயுள் கொடு, அல்லது இறைவன் எனக்கு இதை கொடு, அதை கொடுன்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் நல்லது செய்வார், சத்கதி கொடுத்துருக்கிறார் இல்லையா பகவான். ஆகையால நமக்கு எல்லாருக்குமே நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால்தான் அவங்க அந்த ஒரு அர்த்தத்துல நன்மை செய்யக்கூடியவர் சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரியும் பாபா சங்கம யுகத்துல எப்படி எல்லாருடைய அந்த துக்கங்களையும் நீக்கிடுறார். துக்கஹர்த்தா சுககர்த்தா, இது பாபாவுடைய மகிமை. அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி பாபா எப்படி சுகம் கொடுக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும். எப்படி அவர் ஞானத்தை கொடுத்து எல்லாரையும் தூய்மை ஆக்குறார், எல்லாருக்கும் நல்லது செய்யறார் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ஆத்மா எப்போ தூய்மை ஆகுமோ அப்போ சத்தியுகத்துடைய அனைத்து பிராப்திகளையும் அடைய முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தான் தெரியும். ஆகையால் சிவ் பாபா கல்யாணக்காரி அல்லது நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ நமக்குள்ளுக்குள்ளே ஒரு பெருமிதம் இருக்கும். அதுக்கு அடுத்தது சுந்தரம். உலகத்துல சொல்லுவாங்க இறைவன் சுந்தரமானவர் அப்படின்னு. பட் அந்த சிவலிங்க ரூபம் அப்படின்னு பார்க்கும் போது அதுல சுந்தரம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் தெரியாது. ஆனால் சுந்தரர் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். அவர் ஒரு சுந்தரமான ஒரு அழகான உலகத்தை படைக்கிறார், சொர்க்கத்தை படைக்கிறார், அழகான தேவதைகளை படைக்கிறார். அதாவது மனிதர்களுக்குள்ள தெய்வீக குணங்களை படைக்கிறார். அதனால இந்த பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, யாருடைய படைப்பே இவ்வளோ அழகா இருக்கோ அப்போ அவர் எவ்வளோ அழகா இருப்பார் அப்படின்னு அந்த படைப்பை பார்த்துட்டு அந்த படைக்கிறவரை மகிமை செய்யறாங்க. அதனால நமக்கு தெரியும் பாபா எப்படிப்பட்ட உலகத்தை படைக்கிறார் அப்படின்னு. எப்படி படைக்கிறார் எல்லாமே தெரியும். அதனால அவங்க பக்தர்கள்
அந்த மகிமை அப்படியே அர்த்தத்தை புரிஞ்சுக்காம பாடிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு ஒவ்வொரு வார்த்தையினுடைய அர்த்தமும் தெரியும். சத்தியம், சிவம், சுந்தரம். ஆகையால இன்று நாள் முழுவதும் நம்ம யாருடைய குழந்தை, நம்முடைய தந்தை யாரு, அவருடைய மகிமை என்ன, அவருடைய கடமை என்ன, எப்படி அதை செயல்படுத்திட்டு இருக்கிறார் நம்ம மூலம் அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்தனையில இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நாள் முழுவதும் ஆன்மீக போதையில குஷியிலேயும் இருப்போம், பறந்துட்டே